ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாளுடைய கோயிலினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம். வரதராஜ பெருமாள் இப்ப நம்ம கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அளவுல உங்களுக்கு 7 கோவில்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப பிரதிஷ்டம் பண்ணக்கூடிய கோவில் சொல்லுவாங்க. அதுல வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும் ஒண்ணுன்னு சொல்லலாங்க. முக்கியமா வைணவர்கள் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலே மத்த இடத்தெல்லாம் கோவில் சொல்ல மாட்டாங்க. வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போறதுதான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மத்த கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல மலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது வெறும் திருப்பதி மலையை மட்டும்தான் மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த எந்த கோவிலையும் மலைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட வைணவர்களுடைய சம்பந்தப்பட்ட திருக்கோயிலுடைய வரதராஜ பெருமாள், எதனால வரதராஜ பெருமாள்னு இந்த பெயர் முதல்ல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வரங்களை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இவரை வரதராஜ பெருமாள், வரத்தை கொடுத்து அவங்க நம்ம என்ன நினைச்சு போறோமோ அந்த வரங்களை கொடுக்கக்கூடியவர். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான வரங்களை கொடுத்தவர் தான் இந்த வரதராஜ பெருமாள். அப்படிதான் பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் ஒரு யாகம் நடத்துறாரு. யாகம் நடத்துறதுக்கு பிரம்மதேவருக்கு அவருடைய மனைவியும் வேணும். ஆனா ஒரு காலகட்டத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நினைவு தப்பி போயிடுது. அவருக்கு என்ன பண்ணணும்ன்ற நினைவுகளை மறந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு யாகம், அந்த யாகத்தை அவங்க மனைவியோட பண்ணா மட்டும்தான் அவர் நினைச்சது நடக்கும். ஆனா அவர் யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரு, யாகம் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்துல மனைவியோட அவர் இருந்து பண்ணா மட்டும்தான் அந்த யாகத்துக்கு அவர் பண்றதுக்கான பலன் கிடைக்கும். சரஸ்வதி தேவி அவரோட வரலை, நீங்க எப்படி என்ன இல்லாம நீங்க இந்த யாகத்தை முடிக்கிறீங்க அப்படின்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தண்ணி வரக்கூடிய மாதிரி பண்ணி அப்படியே அந்த யாகத்துக்கிட்ட வரும்போது வரதராஜ பெருமாள் சாஷ்டாங்கமா படுத்து அந்த தண்ணியை யாகத்துக்கிட்ட வராம தடுத்தாராம். ஐயோ பெருமாளே இங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியும் அவங்கள கொஞ்சம் என்ன சொல்றது குனிஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த யாகத்தை முடிக்கிறதுக்கு வரதராஜ பெருமாள் பெருமாளுடைய வரமா பாத்தீங்கன்னா பிரம்மதேவருக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த யாகம் நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி, அதாவது மற்ற 2 மனைவிகள், சரஸ்வதி தேவி மறந்துட்ட பிறகு ஓகே இப்ப போய் எப்படி அவங்களை கூப்பிடுறது அப்படின்றதுக்காக தான் அவர் மீதி இருக்கக்கூடிய 2 மனைவிகளை கூட்டிட்டு உட்காந்து அந்த யாகத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணும்போதுதான் சரஸ்வதி தேவிக்கு கோவம் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் கடைசியா அந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா சரஸ்வதி தேவியும் அவங்களோட இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதராஜ பெருமாள் அதுக்கப்புறமா என்ன நீங்க நினைச்சு பண்ணீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரத்திலும் அந்த இடத்துலதான் யாகத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த யாகத்தினுடைய வேள்வி பெருமாள் அவருடைய அருள் கிடைச்சதும் நல்லபடியா போய் அங்க ஒரு யாகத்தினுடைய வேள்வியில ஒரு முகம், பெருமாளுடைய முகம் அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் பார்த்த அந்த முகத்தை, அங்க இருக்கக்கூடிய முகத்தை நம்ம இங்க வச்சு பிரதட்சணம் பண்ணணுன்றதுக்காக இருந்த அத்தி மரத்துல அதை வடிச்சு அங்க அத அந்த பெருமாளை தான் வரதராஜ பெருமாளா வச்சு அவங்க சேவகம் பண்ணிருக்கிறாங்க. அதை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய முகம் அந்த வேள்வியில் எப்படி தெரிஞ்சதோ அது அப்படியே வடிச்சிருக்கிறாங்க. அத்தி மரம் அப்படின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அத்தி வரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அவரு அத்தி வரதர்னு வரத்துக்கான பேரும் அத்தி மரத்துல அவரை வடிச்சதுனாலதான் அத்தி வரதர்னு பேர் வந்திருக்குது. வரதராஜ பெருமாள், அத்தி வரதர், இவங்க 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்றது. அதுக்கப்புறமா இந்த அத்தி வரதரை வடிச்சு, அதாவது பெருமாளை உங்களுக்கு அத்தி மரத்துல வடிச்சு அதுல சேவகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யாக இன்னொரு யாகம் பண்ணிருக்காரு. அது யாகத்துல அந்த வேள்வி மறுபடியும் அவருடைய முகத்துல பட்டு கொஞ்சம் சரியில்லாம ஆகிருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, எப்படி இத இவரை மூலவரா வச்சு நம்ம சேவகம் பண்றது? ஏன்னா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு முகத்துல எது பட்டுருச்சுன்னு போது என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய முகமாச்சு அப்படின்ட்டு பெருமாள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது, இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெப்ப குளத்துல என்ன அடிவாரத்துல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த என்ன சொல்றது, அந்த அனல் குறையணும் அப்படின்றதுக்காக இந்த ஆனந்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கிறாரு. பெருமாள் சொன்ன மாதிரியே அந்த குளத்துக்கு அடியில கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு 40 ஆண்டுகள் அதுக்கப்புறமா தான் எடுக்கிறதுல, அதுதான் இப்போ வரைக்கும் பழக்கத்துல இருக்குது. 40 ஆண்டுகள் ஒரு வாட்டி பெருமாள் மேல எல்லாருக்கும் அருள் தந்துட்டு மறுபடியும் 40 ஆண்டுகளுக்கு
தண்ணியில அந்த தெப்பத்துலதான் இருப்பாரு. இதனாலதான் வந்து அவரை வந்து அத்தி வர்றது 40 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வர்றது அப்படின்றது வந்திருக்கு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் பண்ண அந்த யாகம் தான். வரதராஜ பெருமாளே அவரே சொன்னதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இதே போல இன்னொரு வந்து விஷயம், எதுக்காக அத்திவரதர் முக்கியமான மூலவரை எடுத்து தெப்பத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ வந்து அந்நியர்கள் வந்து நம்மள வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ வந்து பல கோவில்களை வந்து அவங்க அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சூறையாடிட்டு இருந்தாங்க. இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்துட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு, இல்லை இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கும் போது, அத்திவரதருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தெப்பத்துல கொண்டு போய் எடுத்து வச்சாங்க அப்படின்றதும் இன்னொரு பக்கம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பல விதத்துல இவரை ஏன் தெப்பத்துல வச்சாங்கன்றதுக்கான கதைகள் இருந்தாலுமே கூட முக்கியமான விஷயமா வந்து பெருமாளுக்காக தான் சொல்றாங்க. அதே போல இந்த பிரம்மதேவர் பண்ணார் பாத்தீங்களா அந்த யாகம், அந்த யாகம் வந்து அவர் பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் கிட்ட பண்ணிருப்பாரு. அதை வந்து புண்ணிய ஸ்தலம் அப்படின்ற மாதிரி புண்ணிய விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் வேள்வி உங்களுக்கு வந்து இவங்க பண்ண எல்லாமே போய் அதுக்கப்புறமா அங்க வந்து புண்ணியம் மட்டும்தான் இருக்குன்றதுனால அது வந்து புண்ணிய விமானம் அப்படின்ற மாதிரி. இது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாலே இந்த வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவிலே உங்களுக்கு ஒரு மாதிரி மேடுல குன்றுல அமைஞ்ச மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாடல் நிறையவே கேட்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா, இந்த பாடலே வர பாருங்க, குன்றின் மேலே அமர்ந்து அப்படின்றது இந்த வரதராஜ பெருமாளை தான் சொல்றாங்க. என்னது இது, காஞ்சிபுரத்துல ஏது குன்று அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்களே வந்து கோவிலுக்கு போகும்போது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாதான் இருந்து குன்று மாதிரிதான் இருக்கும். அதுதான் வந்து அந்த பாடல்லயே சொல்லியிருப்பாங்க, வரதராஜ பெருமாள் வந்து குன்றுல வந்து இருக்கிறாருன்ட்டு. அந்த குன்றுல இருந்து மொத்தத்துல 4 விமானங்கள் இருக்கும். 7 அடுக்குல 130 அடியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குது. இந்த புண்ணிய விமானமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். இதுல மொத்தம் உங்களுக்கு 4 கோபுரங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு மேற்கு திசையை விட கிழக்கு திசையில இருக்கக்கூடியது ஓரளவுக்கு இன்னும் உயரத்துலதான் இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த ராஜகோபுரம். அவ்வளவு அழகான ஒரு ராஜகோபுரம். உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் வடிவா இருக்கட்டும், எல்லாமே வந்து வரதராஜ பெருமாளா இருக்கட்டும், இருக்கக்கூடிய கூடவே இருக்கக்கூடிய அம்மனா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு காட்சி தருவாங்க. கிட்டத்தட்ட 32 சன்னதி இந்த திருக்கோவில்ல இருக்குது. ஒரு சன்னதி 2 சன்னதி இல்லைங்க, 32 தெய்வங்களுடைய சன்னதி வந்து திருக்கோவில்ல இருக்குது. 4 ராஜகோபுரத்தோட சேர்ந்து 7 விமானங்களும் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 மண்டபங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலேயே உங்களுக்கு ரொம்ப பரப்பளவு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில்னா நம்ம வந்து வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவில் தான் சொல்லலாம். மற்ற கோவில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. ஆனா உங்களுக்கு மொத்தத்துல கோவிலினுடைய பரப்பளவு எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு அளவுல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் அது வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவில் தான். இது மட்டும் இல்லாம வரதராஜ பெருமாள் இங்க வந்து அவர் காட்சி தர்றதுக்கான இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம வந்து பெருமாள் அப்படின்னும் போது எல்லாரும் திருப்பதியை தான் முதன்மையா சொல்லுவாங்க. ஆனா வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல அவர் தான் முதன்மையா இங்க இருந்து அதுக்கப்புறமா தான் அடுத்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. இது இல்லாம இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி சொன்ன பாத்தீங்களா, பிரம்மதேவர் வந்து அதுக்கப்புறமா அந்த வேள்வியை வந்து எப்படி அவங்க வந்து நிறுத்துறதுக்கு பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியில இருந்து நம்ம சொல்லக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள்ல இருந்து எல்லா தெய்வங்களுக்கும் இங்க வந்து தனித்தனி சன்னதி கொடுத்துருக்காங்க. இது கோவில்ல இருந்து பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய தெப்ப குளத்துல நீங்க வந்து நீராடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே போகி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் அது வந்து நல்லது வந்து தர விதத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா வரத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது வரதராஜ பெருமாள் தான். உங்களுடைய மனத்துல இருக்கக்கூடிய குமுறல்கள் எல்லாத்தையும் குவிச்சு அவர்கிட்ட எனக்கு இந்த வரத்தை கொடுப்பா, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இதுவெல்லாம் போய் என்ன மாதிரியான கஷ்டங்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான துன்பங்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே கூட அவர்கிட்ட மனமுருகி நீங்க வந்து வேண்டும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஆகிற மாதிரியான வரத்தை மட்டுமே வரதராஜ பெருமாள் தருவாரு. சோ வரதராஜ பெருமாளை இங்கதான் அத்தி மரத்துல பண்ணுமே, அவர் தானே மூலவர், அவரை தான் கொண்டு போய் வச்சுட்டாங்களே. அப்ப இங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அப்படின்னும் போது இந்த பெருமாளை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்காகவே வந்து எப்படி வந்து அவங்க வேள்வியில பார்த்தாங்களோ அதே போல ஒரு முகம் கொண்ட இன்னொரு பெருமாளை வந்து வடிவமைச்சு அவரை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேவகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவில்ல
பல பேர். ராமானுஜர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தை வளர்த்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ராமானுஜர் இங்க வந்து சேவகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய குருவான அவர்கிட்ட படிப்பு கத்துக்கும் போது அப்ப அவர் வந்து சொல்லியிருக்கிறார், வரதராஜ பெருமாள் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்தல வரலாறுல இருந்து எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமா இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து இத்தனைக்கும் அவருடைய சொந்த ஊர் கிடையாது, இங்க வந்து இங்க அவருடைய சேவகத்தெல்லாம் பெருமாளுக்கு பண்ணி பெருமாளுடைய பெருமைகளை மற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த முதன்மையானவர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லலாம். ராமானுஜரை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்தலத்துல வந்து பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்ம வந்து சிவாலயங்களுக்கெல்லாம் சொல்றோமோ அதே போல இந்த பெருமாள் கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமையேற்றக்கூடிய, அதாவது ராமானுஜரே வந்து போன இடம் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லக்கூடிய பெரிய பெரிய வைணவ தொண்டர்கள் அப்படின்னு சொல்றவங்க 30 தேவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சேவகத்தையும் இங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாம இந்த திருக்கோவிலினுடைய பிரம்மாண்டமான இந்த விமானத்தை தாண்டி கொடிமரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இங்க சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய அருள் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது நோய்கள் இருக்குதுன்னா அந்த தீர்த்தத்துல நீராடிட்டு வந்து இல்ல தீர்த்தத்தை கொண்டு போய் நீங்க வீட்டுல தெளிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துஷ்ய சக்தி எல்லாமே போய் நன்மை மட்டுமே வீட்டுல வந்து இருக்கும். முக்கியமா மங்களகரமா இருக்கிறதுக்கு, மங்களமா இருக்கிறதுக்கு, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் போய் மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து உங்களுக்கு அத்திவரதர்னு ஒரு படுத்தபடி தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மூலவர் வந்து நின்னபடியில இருக்கிறாருவாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாதி நாள் படுத்தபடியும் காட்சி தருவாரு, அதே போல உங்களுக்கு வந்து நின்னபடியும் காட்சி தருவாரு. இங்க இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கு மேல கையில சங்கு சக்கரத்தோட அவ்வளவு ஒரு கிடாதாரியா வந்து உங்களுக்கு வந்து காட்சி தரக்கூடிய பெருமாளை தான் நீங்க இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல பார்க்கலாம். அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆனந்தவல்லி தேவியோட இங்க வந்து காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள ஒரே ஒரு கல்லுல வந்து உங்களுக்கு கல் சங்கிலி வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்க ரொம்ப அழகா அந்த போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த கல் சங்கிலியில வந்து அவ்வளவு தூரம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு ராஜ கோபுரங்கள், 7 கோபுரங்கள், 19 விமானங்கள் வந்து இருக்குது. 130 உயரத்துல அவ்வளவு பிரம்மாண்டமா காட்சி தருவாங்க. கிழக்கு கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்தை விட உயரமானது. எல்லாத்துலயும் வந்து ராஜகோபுரம் தான் உயரமா இருக்கும். ஆனா இது வந்து கிழக்கு கோபுரம் ராஜகோபுரத்தை விட உயரமா இருக்கக்கூடியதா இருக்குது. மேற்க பார்த்தது இருக்கக்கூடியதான் ராஜகோபுரம். அது வந்து 130 அடியில இருக்குது. இதுவே மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா 180 அடியில வந்து ராஜகோபுரத்தை விட அதிகத்துல இருக்குது. இங்க இந்த கோவிலுடைய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வரக்கூடிய பிரம்ம உற்சவம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள்லயும் கருட சேவை வந்து நடத்துறாங்க. இந்த கருட சேவையில மிக மிக உயரமான கொடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அப்புறமா வைகாசி பிரம்ம உற்சவத்திலிருந்து அதுக்கப்புறமா வந்து ஆணி, இதுக்கப்புறமா வந்து இதுலதான் வந்து சேவகம் பண்ணக்கூடியது இருக்குது. அண்ட் இங்க வந்து கருட சேவை பண்ணும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு வழக்கத்தை வந்து பழக்கத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வினாடி மட்டும் கருட சேவையப்போ கொடைய வச்சு சாமி வந்து மறைச்சிட்டு எடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்னொரு கதை சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சோழிங்கல்ல வந்துட்டு பெருமாளை கும்பிடக்கூடிய ஒரு பக்தர் அவர் வந்து சாமி கும்பிடறதுக்கு வருவாராம். ஆனா அவர் வந்து கும்பிடுற அந்த நேரத்துக்கு சாமி வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த கொடையை வச்சு இப்படி மறைக்கிறாங்களாம். அங்க இருந்து அவர் வந்து சாமி அந்த ஒரு வினாடி வந்து பார்த்துப்பாரு அப்படின்றதுக்காக இந்த பழக்கத்தை இன்னமும் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப வரைக்குமே அது பழக்கத்துல இருக்குது. நீங்களும் இந்த வருடம் இல்ல வரக்கூடிய கருட சேவை போய் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அது பண்ணுவாங்க. சோ அந்த பக்தர் ஒருத்தருக்காக பெருமாள் இதை வந்து பழக்கத்துல வச்சிருக்கிறாங்கன்றாங்க. அப்புறம் புரட்டாசி மாசத்துல 10 நாள் திருவிழா, வைகாசி ஏகாதசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பல திருவிழாக்கள் வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன ஆழ்வார் சொல்லக்கூடிய சக்கரத்து ஆழ்வார் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திருமேனியாக அவ்வளவு அழகா காட்சி தர்றாரு. வேற எங்குமே வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய உருவம் கொண்ட சக்கரத்தாழ்வார் வந்து இங்க நம்ம வந்து பார்க்கலாம். அது இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, பிரம்மனுடைய யாகத்துலதான் அக்னியில தான் நம்ம வந்து பெருமாள் வந்து பிறந்து வந்தாரு. அதனால அவருக்கு அந்த வேள்வியில இருந்து வந்ததுனால தீப்புண்ணு அதெல்லாம் இருக்குன்ற காரணத்துக்காக அவருக்கு வந்து இந்த வெண் பொங்கல்ல
மிளகு அதெல்லாம் இல்லாம இங்க வந்து அவருக்கு வந்து பிரசாதமா அவருக்கு வந்து தராங்க. இது இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து முகத்துல எதுனால அதுக்கு எப்படி நம்ம வந்து தீயெல்லாம் இது பட்டுச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரியான விசேஷமான பூஜைகள் தான் இங்க வந்து பண்றாங்க. அதே போல பிரகாரத்துல நீங்க வந்து 2 பல்லிகளை வந்து பார்க்கலாம். 2 பல்லிகளுடைய உருவம் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, கௌதம புத்தர் சொல்றோம்ல, அவருடைய சிஷ்யர்கள் 2 பேர் வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரதுக்காக சொல்றாரு. தீர்த்தத்தை கொண்டு வந்து குரு கிட்ட கொடுக்கும்போது இதுல வந்து பல்லி இருக்குதே, இதை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பல்லி செத்து இருக்கிற தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா சாபத்தை கொடுத்ததுனால அவங்க 2 பேரும் வந்து இங்க வந்து பல்லியா இங்க வந்துட்டாங்க. அது அவங்களதான் இங்க கொண்டு வந்து இங்க விமோச்சனம் கொடுக்கறதுக்காக பெருமாள் வந்து இங்க அவருக்கு 2 பேருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் விமோச்சனம் கொடுத்தாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இது இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இதே போல அதாவது ஒருத்தவங்க வந்து மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னும் போது 7 இடங்கள்ல வந்து போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா தான் அவங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்க காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைச்சி அப்புறமா ஆன்மாவை வெளியில அனுப்பிட்டு பெருமாள் அவங்க 2 பேருடைய உருவத்தை இங்க வச்சிருக்கிறாங்க பஞ்சலோக சிலைகளா அப்படின்றதும். இது வந்து கௌதம முனிவர் மூலமா வந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சூரிய அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், அவங்க 2 பேர் வந்து இந்த கோவிலினுடைய சாட்சிகள் அப்படின்றதுக்காக ஒரு தங்க பல்லி ஒரு வெள்ளி பல்லி அப்படின்றது சூரியன் சந்திரனை வந்து குதிக்கக்கூடியது, அவங்களுடைய சாட்சியா தான் இந்த கோவில்ல நடக்கூடிய எல்லாமே நடக்கும்ன்றதுக்காக அதுக்காக இருக்கிறாங்கன்னு அப்படி ஒரு வரலாறும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விதத்துல இந்த 2 பல்லி இருக்கிறதுக்கான காரணங்களை வந்து சொல்லுவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா இந்த ஒரே கல்லுல செஞ்ச சங்கிலியும் பாருங்க. முக்கியமா இந்த 2 பலிகளையும் பார்த்துட்டு தான் வரணும். எப்படி வந்து மூலவரை வந்து நம்ம வந்து சேவகப்பட்டு வருமோ அதே போல இவங்களையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்றது. ஸோ இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 350க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த திருக்கோவில்ல இருக்குது. அதாவது பல்லவர் காலத்துல இருந்து அப்புறமா சேரர் சோழர்கள் காக்கத்தியர்கள் இந்த மாதிரி சம்பவர்கள் பல பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அவங்களுடைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது இந்த கோவிலுடைய கல்வெட்டுகளை அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு கல்வெட்டுலயும் அவ்வளவு அழகழகான காட்சிகள் அதுக்கேற்ற மாதிரியான எழுத்துக்களும் இருக்கும். நீங்க போகும்போது அந்த கல்வெட்டுகளையும் பாருங்க. இப்போ இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கல்வெட்டு வந்துட்டு கிருஷ்ணதேவராயரால செஞ்சு கொடுக்கப்பட்டது. அது இல்லாம இந்த அவருக்கு போடக்கூடிய இந்த நகைகள் வந்து கட்டின்னு ஒண்ணு வந்து தலையில ஒண்ணு போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்ல ராபர்ட் கிளைவ் அவர் வந்து ஆட்சி புரியும் போது அவர் கொடுத்ததுதான் அந்த மரல செய்யப்பட்ட கட்டி. அதுதான் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில போடக்கூடிய ஆபகரணமா இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய எல்லாரும் வந்து சேவகம் பண்ண ஒரு திருக்கோவில். இது இல்லாம 100 மண்டபம் ஒட்டினபடிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கிலி கல் சங்கிலி இருக்குது. ஸோ 100 மண்டபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இவ்வளவு இந்த திருக்கோவிலை நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது. அவ்வளவு பெரிய ஒரு திருக்கோவில். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து மண்டபம் நிறைய இருக்கு சொல்லி பாத்தீங்களா, அதுல முக்கியமான ஒரு மண்டபமா இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து அக்னி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பெருமாளை வெளியில கொண்டு வந்து நல்ல காற்றோட்டமா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சு குளுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு அங்க விசேஷமான பூஜைகள் வந்து பண்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய தங்க தாயார் சொல்லக்கூடிய அந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், அவங்களுடைய சந்நிதி இருக்குது. அவங்கள பார்த்து அவங்களுக்கிட்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேவகம் பண்ணலாம். இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல எல்லா முப்பெருந்தேவர்கள் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆட்சி புரிஞ்சவங்களும் வந்து இங்க திருப்பணிகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேருடைய அவங்களுடைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு திருக்கோயில் சொல்லலாம். ஏன்னா எப்படி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பெரிய கோயில் சொல்றோமோ அதை விட அதிக பரப்பளவு கொண்டதுதான் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவில். ஸ்ரீரங்கத்தை விட இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதுதான். ஆனா உங்களுக்கு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு பரப்பளவுல பெருசா இருக்குது. ஸோ காஞ்சி அப்படின்ற பெயருக்கு முக்கியமான ஒரு இதுவன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்றத கஞ்சின்னு தான் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. ஸோ கஞ்சி வரதர் அப்படின்றதும் இவருக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கஞ்சி வரதர் வரதராஜ பெருமாள் அவருடைய திருக்கோவிலினுடைய
ஒவ்வொரு சன்னதி பத்தியும் அவருடைய வரலாறு பத்தியும் பார்த்தோம். இந்த திருக்கோவில் வந்து உங்களுக்கு முழு நேரம் திறந்துதான் இருக்கும், மதியத்துல மட்டும் மூடி வைக்கப்படும். அது விசேஷ நாட்கள எல்லா நேரமும் திறந்து வச்சிருப்பாங்க. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல உங்களுக்கு இந்த திருக்கோவில் இருக்கு. நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வரனாலும் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு பஸ் வந்து இருக்குது. காஞ்சிபுரத்துல இருந்து உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு பக்கத்திலேயே தான் வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவில் இருக்குது. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த திருக்கோவில், இவ்வளவு சக்தி வாய்ந்த திருக்கோவில், வரங்களை கொடுக்கறதுக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் வரதராஜ பெருமாள். உங்களுடைய குறைகளை சொல்லி உங்களுக்கான வரங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில மேன்மேலும் உயரத்துக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கும் கண்டிப்பா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தினரோடையும் பகிர்ந்துக்கோங்க. இதே போல வேற ஒரு வீடியோவோட உங்களை வந்து அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.